சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிலும் பெண்களுடனே. பாரதி நாட்டில் புறையோடிய மூடத்தனத்தின் வேர்தனில் கவிதை என்ற வெந்நீரை பாய்ச்சி வெற்றி கண்ட வினோத கவி. விஞ்ஞானத்தால் விண்ணை தொடும் இந்த யுகத்திலும் பெண்கள் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆட்படும் போது ஆண் அப்படித்தான் இருப்பான் என்று நியாயம் பேசும் தலைவர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து தெருவில் கூட நடக்க முடியாத அந்த நாட்களிலேயே கற்பு நிலை என்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம் என்று பாடியது மட்டுமின்றி தன் மனைவி செல்லம்மாவின் கைப்பிடித்து அக்ரஹார வீதியிலேயே நடந்து போனான் பாரதி. மேட்டுக்குடிகளுக்கு மட்டுமே என்று இருந்த தமிழ் இலக்கியத்தை சாமானிய தமிழனுக்கும் விருந்து படைத்தவன் பாரதி. 1907 ஆயுத போராளிகள் மிதவாதிகள் என இரண்டாக தகர்ந்தது இந்திய தேசிய காங்கிரஸ். இதில் ஆயுதமேந்தி விடுதலை பெறுவோம் என்று உறுதியாக நின்றவர்களில் பாரதியும் ஒருவன். இந்தியா என்ற இதழில் பாரதி தொடர்ந்து எழுதிய புரட்சி கட்டுரைகளால் ஆத்திரமடைந்த பிரிட்டிஷார் பாரதியை தீவிரவாதி என கூறினர். தேச துரோக வழக்கிலும் அவரை கைது செய்ய ஆங்கிலேய அரசு முயன்றது. கைதானால் விடுதலை போராட்டம் தடைபட்டு போகும் என்பதால் தமிழ்நாட்டிலிருந்து தப்பித்து பாண்டிச்சேரிக்கு சென்றார் பாரதி. அங்கு கவிதைகள் கட்டுரைகள் மூலம் தன் விடுதலை போராட்டத்தை தொடர்ந்தார். சுமார் 10 ஆண்டுகள் பாண்டிச்சேரியில் தலைமறைவு வாழ்க்கைக்கு பின்னர் தமிழ்நாடு திரும்பிய பாரதியை கடலூரில் வைத்து கைது செய்தது பிரிட்டிஷ் அரசு. சிறைவாசமும் அதன் பின்னர் வறுமையும் பாரதியை வெகுவாக வாட்டி வதைத்தது. வறுமையின் பிடியில் இருந்தாலும் சுதந்திர வேட்கையில் உறுதியாக இருந்த பாரதி ஒரு நாள் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் யானைக்கு உணவு கொடுக்க முற்பட்ட போது எதிர்பாராத விதமாக அந்த யானை அவரை தாக்கியது. அதில் நிலை குலைந்த பாரதி படுத்த படுக்கையானார். உடல்நிலை மோசமாகிக் கொண்டே போனது. இறுதியாக 1921 செப்டம்பர் 11 அதிகாலை சரியாக 1 மணிக்கு பாரதி தன் இறுதி மூச்சை சுவாசித்து முடித்தான்.